ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டுக்கு போறோம். அங்க பாத்தீங்கன்னா நீங்க பெங்கால்ல ஒரு ஃபார்மரா இருக்கிறீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நிலம் இல்ல. அதனால ஜமீன்தார் கிட்ட இருந்து ஒரு நிலத்தை லீஸ்க்கு வாங்கி அங்க கஷ்டப்பட்டு அக்ரிகல்ச்சரல் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த டைம்ல கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் வந்து, சார் நீங்க இப்ப வந்து இந்த லேண்ட வெக்கேட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப நாளா ஜமீன்தார் வந்து லேண்ட் வரி கட்டல. அதனால நாங்க இதை வித்துட்டு லேண்ட் வரி எடுத்துக்க போறோம்னு சொல்றாங்க. ஒண்ணு நீங்க வந்து பயந்து போய் ஐயோ லேண்ட வித்தா என் லீஸ் மொத்தமா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணி அந்த லேண்ட் டாக்ஸ கட்டிடுறீங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, டாக்ஸ் உங்க லயபிலிட்டியா ஜமீன்தாரோட லயபிள். அப்போ உங்களுக்கு அந்த காசு ரீஇன்வெஸ்ட்மெண்டா திருப்பி வரணும் இல்லையா? அததான் இந்த செக்ஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒருத்தரோட உழைப்பு வேற ஒருத்தருக்கு தேவையில்லாம போக கூடாது. ஒருத்தனை யூஸ் பண்ணி இன்னொருத்தவங்க அன்ஜஸ்டா என்ரிச் ஆகக்கூடாது. கரெக்ட்? டாக்ட்ரின் ஆஃப் அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட். சோ இப்போ நீங்க 2023ல சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க இந்த நாலேஜ்லன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. சிம்பிள் செக்ஷன் 69 ஆஃப் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எந்த டாக்டர்னு பத்தி பேசுது? ஆப்ஷன் பி அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட். சிம்பிள் as that. ஓகேங்களா? சோ சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணணும்னா செக்ஷனை தாண்டி அந்த செக்ஷன்ல இருக்க கீவேர்ட்ஸை தாண்டி ஹிடன் டாக்டரின் என்ன அப்படின்ற அது வரைக்கும் தெரியணும்.